என்ன நான் வண்டி ஓட்டுறேன்டா. வாடா. வண்டி ஓட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நான் கொஞ்சம் கேரளாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மலப்புழா டேம் கிட்ட தான் இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து சம்பவம் தாங்க. கேரளா பார்டர் தொட்ட அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு. சரி நான் கூட சரி இதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா பயங்கர மழைங்க. ஜிப் லைன் எல்லாம் இருக்குது. ஸோ போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் பயங்கர மழையாக இருக்கா. சரி அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஆனால் மழை வந்துகிட்டே இருக்குங்க. நிற்கிற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக நடந்து போச்சுங்க. பைக் அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ மழையில் நிலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது வீடியோ எடுத்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளெல்லாம் நினைஞ்சிரும். பைக் கொஞ்சம் மழையில் நினைச்சிட்டு வருங்கண்ணா. வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம பைக் அங்கே நின்றுட்டுருக்கேன் நம்ம மாப்பிள்ள. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேம். அந்த டேமுக்கு பார்த்திங்கன்னா சைடில் நின்றுட்டுருக்கேன். அங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டுருக்குங்க. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஸோ மழை வேறு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம கிளம்பி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வருது நிற்கிது, மழை வருது நிற்கிது. ஸோ கிளைமேட் மாறுற மாதிரி தெரில. இன்னும் வந்து பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு ஜிப்லைன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்படிங்கும்போது சரி நம்ம இங்கேருந்து போக முடியல. ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே இந்த சைடில் போக போக கொஞ்சம் கொஞ்சம் வியூ இருக்கும். நான் அப்படியே இந்த சைடில் போகிறேங்க. ஏதோ ஏபிஎஸ் சிம்பிள் காட்டினா மாப்பிள்ள கடல் மாதிரி இருக்குங்க. அப்படியே லாங்காக போயிட்டு இருக்குங்க. ஒப்போ ஃபுல்லாமே இது ஒரு பெரிய டேமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இதை பற்றி நானும் பெருசாக பார்க்கல. நான் சும்மா ஒரு மைண்ட் ஃப்ரீக்காக வந்தேங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ரைடு மாதிரி இருக்குது. அந்த ரைடு அப்படி தான் இருக்குது. மான்சூன் தான் இப்போது. ரோடும் சூப்பராக இருக்குது, பிளேஸும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னென்னா வந்து நமக்கு பொருள் எல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. கவர் கூட இல்லை. பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழையில் நினைச்சு ஃபுல்லாக அழுக்காயிடுச்சுங்க. கீழே வச்சு மேலே வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு எனக்கும் தெரில. ஸோ ரிட்டன் வந்து நம்ம கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் இங்கேருந்து போக மனசே வழின்னு தான் தோணுது. ஆனால் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க இங்கே வந்து. சரி எங்கேயாச்சும் நின்று ஃபோட்டோ எடுப்போம். நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது. ஒரு மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பண்ணிட்டு இருக்கேங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. என்னங்க எனக்கு தெரிஞ்சு இது டேம் மாதிரியே தெரில, கடல் மாதிரி இருக்குங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த மலையிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குங்க இப்போது. ஆனால் பரவாயில்ல, இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் விட்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய விஷயம்தான். கரண்ட்டு கம்பமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி இருக்குங்க அங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் டேஞ்சர் தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அதில் பவர் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்களோ. சில்லுன்னு இருக்குது அப்படியே நான் நினைஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் எதுவும் இல்லை. அந்த கவர் ஒன்று இங்கே வாம்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸோ 200 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வாங்கலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நினைறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு கவர் மட்டும் ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டுன்னா வச்சுங்க, உள்ளுக்கிற பொருள் ஃபோன் எல்லாமே வந்து சேஃப்டி பண்ணிவிட்டு மழையிலேயே நினைஞ்சிட்டு ரைட் பண்ணுவேங்க. அந்த மாதிரி கேரக்டர்னா எனக்கு மழையில் நினைறது அவ்வளோ பிடிக்குங்க. கேரளாவுக்குள்ளே வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்குங்க. ஆனால் என்ன ஜிப்லைன் போகலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மழை வருதா. ஸோ ஜிப்லைன்லாம் அப்போது ஸ்டாப் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அங்காட்டி சரி அதில் போனாலும் 2 பேர் தாங்க போக முடியும். தனியாக அண்ணி மாதிரி இருக்கிறவங்களுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா மரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஏதோ கவர் போட்டுட்ருக்காங்க. இது டேமா இல்லை வேற எதுவும்? நாங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது, ரொம்ப பெருசுங்க உண்மையிலுமே. எப்படின்னா இப்போ ஒரு டேமுக்கு மேலே வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தோணுது. இந்த ரோட்டில் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கூகுள் மேப்பும் எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நினைஞ்சிரும். இந்த இப்போ மாட்டிக்கிற ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு அளவுக்கு தண்ணி பட்டுக்கலாம். இந்த ஃபோன் தண்ணி பட்டால் முடிஞ்சிடும். ஆல்ரெடி டிஸ்பிளே உடஞ்சி ஓட்டையில் விழுந்து கிடக்குது. இந்த ஸ்கார்பியோ பார்க்கும்போது போலீஸ் வேன் மாதிரியே தெரியுதுங்க. இப்போ நம்ம ஊர்னா கூட கொஞ்சம் தெரியாது, எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்தால். இங்கே பட்சத்தில் வந்து இப்படி வீடியோ எடுத்தால் வந்து ஃபைன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நமக்கு சரியாக தெரியலைங்க. அதர் ஸ்டேட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தனியாக வந்து சுற்றிட்டு இருக்குங்க. இப்போவுமே மழை பயங்கரமாக வருது. ஸோ ஃபோன் எனக்கு தெரிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேங்க. ஃபோன் பொங்க வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுத்து உள்ளே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஆனால் இப்போ முடிக்க ஐயோ எனக்கு வேறு ஃபோன் மேலேயே ஒரு இதாக இருக்குங்க. ஆல்ரெடி ஃபோன் நினைஞ்சிருச்சு நிறையா. ஃபோனை கழட்டி பேக்கெட்டில் வைக்கணும்.
பேக்கெட்டில் வச்சா கூட ஒரு அளவுக்கு நினையாதுரா டே ஆகாசு. கவர் இருக்குங்க அதிலலாம் ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறேன், ஹெட்ஃபோனு மைக்கெல்லாம் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது சரி அந்த கவர் வந்து உனக்கு பேக்கில் இருக்க எடுத்துகிட்டு கிடக்கணும், ஏன்னா ஆல்ரெடி பேக் நினைஞ்சிருச்சா அவங்காட்டி அந்த கவர் ஓப்பன் பண்ணால் தண்ணி உள்ளே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அப்படியே இந்த மலையவே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரிவலம்னு சொல்லுவாங்களே அதை சுத்தின மாதிரி இருக்குங்க. இப்போதான் நல்லா மழை பெய்யுது. டேம் இந்த ஒரு சின்ன அருவி மாதிரி வருது பாருங்க, சூப்பரா. இதுதாங்க நான் போட்டோல பார்த்தேன். இந்த இடம் பிளேஸ் சர்ச் பண்ணும்போது அதை போட்டோல பார்த்தேன். இப்போ நேர்ல பார்த்தேன், ஷூ நினைஞ்சிருச்சு, எல்லாமே நினைஞ்சிருச்சுங்க. ஏய் அழகா இருக்குங்க. மேல பாருங்க, நம்ம இது 100 அடிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறப்போ இல்ல மேல இருந்து கீழே வந்துட்டுமா. பட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ வந்து சூப்பரா இருக்குங்க. ஆனா கிளைமேட் அடிச்சு நொறுக்குதுங்க. உண்மையிலுமே வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. அங்க பாருங்க ஸ்னோவுல எப்படி வருதுன்னு. பின்னாடி வண்டி வரல, ஸ்னோவுல பயங்கரமா போயிட்டு இருக்கு பாருங்க மேல. ஐயோ கிளைமேட் சூப்பரா இருக்குங்க. என்ன கொஞ்ச நாள் இருக்க போறோம், அதை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது அவ்வளவுதாங்க. நம்ம எப்ப சாக போறோம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. நாளைக்கு நான் இருப்பேனா கூட எனக்கு தெரியாது. இந்த வீடியோ நீங்க பாப்பீங்களா கூட தெரியாது. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இப்ப போயிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்படிங்கும்போது எதை பத்தி பெருசா வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிடணுங்க. நான் எதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணல, நான் ஜாலியா தாங்க இருக்கு. வா இப்ப வெயில் அடிக்குது, சூப்பரா இருக்குங்க. போனே ப்ளீஸ்ரா இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்ச தூரத்துக்கு நல்லா வந்துடுறா. அதுக்கப்புறம் ஃபோன் ப்ராப்ளம் மட்டும் ஆகாத ப்ளீஸ். ஃபோன் ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்லைங்க, நம்ம மாப்பிள்ள ஃபோன் கடை தான் வச்சிருக்கான், அங்காடி ஃபோன் அங்கே கொடுத்ததோன்னு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஆனாலும் செலவாகுமே. இந்த ரோடு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும் எனக்கு தோணுதுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டா. அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல டீ கடை வந்துச்சுன்னா நிறுத்திட்டு பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி பார்க்கணுங்க. ஏன்னா வந்து இப்படியே நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா வச்சுங்க அவ்வளோதான், நம்ம பெட்ரோல் தான் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பெட்ரோல் அடிக்கிற மாதிரி வரும். நான் ஆல்ரெடி 500 ரூபாய்க்கு அடித்தேன். நான் இப்படி தாங்க கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு பைக்கை தூக்கிட்டு வந்துடுவேன். பாருங்கள் ஃபுல்லாக இங்கே மழை கிளைமேட்டே தாங்க. 24 ஹவர்ஸ் மழை பெய்யறங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையெல்லாம் இப்படி ரொம்ப பாசம் பிடிச்சி அதுங்காட்டி தான் போல மேலே யாரோ வந்து புகை ஊதி விடுற மாதிரி இருக்குங்க. பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. மற்றவங்க நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இருந்தாலும் இப்போதான் தெரியுது. நம்ம சும்மா ஒரு இடத்துக்கு போனோம்னா எங்கே நல்லா இருக்கோ அதை பார்த்துட்டு அதை பிடிச்சிட்டு அதே லைனில் நம்ம போயிட்டு இருப்போங்க. எங்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். எது பிடிக்குதோ அதுக்காக நம்ம போயிட்டே இருக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம பட்ஜெட்டை தாண்டி போனாலும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மழை சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச போலீஸ் நிற்கிது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணிக்க வேண்டியதா. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று இருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணியிருந்தேன்னா இங்கேருந்து அப்படியே இதில் போனாங்களா, நான் கூட ஏதோன்னு சொல்லுவாங்களோன்னு ஷாக் ஆகிட்டு அவங்களே ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பக்கத்தில் இந்த ரோட்டில் இப்போ தான் போயிட்டு வந்தேன். அது வந்து மோட்டோ லாகில் கொஞ்சம் மக்கராகிடுச்சு. இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுற சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியே நான் வரல. ஆனால் வீடியோஸில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நான் பாட்டுக்கு சும்மா நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, மழை வருது, ஃபோன் வேணும் நினச்சிட்ருக்கு. நான் அப்படியே முன்னாடி போகிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா கிளம்ப போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று வாங்கியிருக்கேன். லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்குங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசை கேரளாவில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் வந்து 50 ருபீஸ். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் வந்து 3 மணிக்கு வரும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். சும்மா கைக்கு வந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எவ்வளோ லேக் ருப்பீஸ் வந்து வின் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் தெரில. இது எவ்வளோ லட்சம்னு கூட எனக்கு தெரியாது. வந்து பார்த்திங்கன்னா 50 லேக்கா என்னமோ போட்டிருக்கு. பட் அதெல்லாம் தெரில, எல்லாம் மலையாளத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது பம்பர் பரிசுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே எவ்வளோ டைம் தான் நடக்கும். இது வந்து 4ஆம் தேதி ரிசல்ட். அது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அண்ணா வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கியிருக்கேன், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேங்க. உண்மையிலுமே எஸ்டிஎஃப் கேரளா மட்டும் நம்பிடாதீங்க, பயங்கர மழைங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு துணி எடுத்து வந்தேன். போ என்ன மழைங்க. கொஞ்சம் நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. ஃபோன் கீன் எல்லாமே நினைஞ்சிருச்சு. பேக்கெட்டில் வச்சு பேக்கெட் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சரி இதுக்கு மேலே நினைஞ்சா ஃபுல்லாக நினைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து
நானும் வந்து அப்படியே கவருக்குள்ளே வச்சுட்டேங்க. ஆனால் செம மழைங்க உண்மையிலுமே.